ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு சிக்கன் டம் பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா போய் பார்த்துக்குங்க. ஸ்டவ்வில் ஒரு பிரியாணி டபரா வச்சு சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, 1 ஜாவித்ரி, 5 பட்டை, 5 ஏலக்காய், 10லேருந்து 12 கிராம்பு, ஸ்டார் பூ 2 சேர்த்துக்கலாம். கறி மசாலா எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 6 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்கும். இந்த சண்டே எனக்கு ரெஸ்ட் டே. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. அவங்க சூப்பராக சமைப்பாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்காக இதை போல் சமைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைக்கட்டு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 5 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததும் மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்கும்போது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். எல்லாருக்குமே நல்லா சிக்கன் பீசஸ் கிடைக்கும். சிக்கன் சேர்த்ததும் மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலருமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி சிக்கனை 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். நடுவில் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் 50% நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம எப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே அதுக்கு தேவையான தண்ணியை இன்னொரு பக்கம் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற சூடு இருக்கணும். இப்போ 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது போல் நம்ம ஹாட் வாட்டர் சேர்க்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். நம்மளோட குக்கிங் டைமும் நிறைய சேவ் ஆகும். இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் டம்முக்கு தேவையான தண்ணியையும் கொதிக்க வச்சுடுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு பிஞ்ச் உப்பு காரம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டான உப்பு காரம் இருக்கும். உப்பு காரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள்.
இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கோம். அரிசி சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அடிக்கடி அரிசி உடையாமல் லைட்டாக கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசி 3/4 பாகம் வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி எல்லாம் 75% நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியும் கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம டம் போடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது போல் அகலமான தோசைக்கல்லை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். இந்த தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே கொதிக்கிற தண்ணியை வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் டம் போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி டம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், நல்ல சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு மேலே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சுட சுட சிக்கன் டம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியோட சுட சுட சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.